ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் அவர். இன்னைக்கு நம்ம குக்கியோடைய பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த குக்கியால் அடுத்தடுத்து நிறைய டெத் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு உயிரை கொடுத்து போராடின போலீஸ் ஆஃபீஸரையும் தண்ணியில் எதையோ கலந்து கார் ஆக்சிடென்ட் ஆக்கி மூச்சு பேச்சு இல்லாமல் பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டானுங்க. ஸோ இப்படி இருக்க இந்த பார்ட்டோடைய ஸ்டார்டிங்கில் மின்யாங் ஸ்கூல் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போதாவது நிம்மதியாக சாப்பிடுவான்னு பார்த்தா சாப்பிடாம அப்பவும் யோசித்துக்கிட்டே நார்மலாகவே இல்லை. ஸ்கூலில் ஒரு பொண்ணோடைய டெத்தை பற்றி உங்ககிட்ட கேப்பே இல்லாமல் விசாரிச்சுட்டு இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரியும் தானே? அந்த டிடெக்டிவ் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிறது உன்னுடைய அக்காவுக்கும் தெரியும் தானே? அது உனக்கு தெரியாதா என்ன? அவங்ககிட்ட சொல்லலையா அவங்க? இங்க பாரு, இங்க நடக்கிறது எல்லாமே ஷாஃபாக்கு தெரியும். நீ போய் ஒன்னா அவங்க கிட்ட நியாயம் கேட்க வேணாம். ஏன்னா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறத கூட லைவா பார்த்துட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சிசிடிவி எல்லாம் காமிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்க. இங்க மின்னியங் தான் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிறா. நிம்மதியா தனியா கூட இருக்க விட மாட்டாங்களேன்ற மாதிரி அந்த புது டீம்மேட் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து உட்காடுறான். இங்க பாரு, ஸ்டாஃப் சமைக்கிற ஸ்பெஷல் ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், நீயும் எடுத்துக்கோ. நான் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியுமா? எங்கள் தாத்தா இந்த ஸ்கூலில் ஒரு பெரிய தலையாக இருக்க போய் இதெல்லாம் என்னால் பண்ண முடியுது. சாப்பாடு ஆறிட போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். ஏன்டா, ஆல்ரெடி நானே கடுப்பில் இருக்கிறேன், நீ வேற ஏன்டா தாத்தா பாட்டின்ற மாதிரி உயிரெடுக்கிற? அமைதியாக சாப்பிடு, இல்லைன்னா எந்திரிச்சு போ அப்படின்னும் போது அவன் கேட்குற மாதிரி இல்லை. சரி சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. நீ மேக்ஸ் ஒர்க் பண்ணிட்டியா? ஐயோ, எனக்கு அதில் ஒன்றுமே புரியல தெரியுமா? நான் சிஓ கிட்ட தான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், அவன் எழுதிட்டு இருப்பான். நீயும் எப்படியும் பண்ணியிருக்க மாட்டல, நான் அவங்க கிட்ட கொடுத்து உனக்கும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆளை விட்டுறாயப்பா, நீ வேற யாரு கூடயாவது உட்காந்து பேசு, மேக்ஸ் மட்டும் இல்ல இவிஎஸ் ஹோம்ஒர்க் கூட பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன்லயே புஸ் புஸ்ன்னு நம்ம சபி கியூட் சியோ அம்மா சீவி விட்ட தலை கூட விளையாம பாவம் போல தனியா உட்காந்து அவனுடைய ஒர்க் பார்த்தாதுன்னா அவனுடைய ஃப்ரெண்டோடைய ஒர்க்கையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்க. என்னுடைய மேக்ஸ் ஒர்க் முடிச்சிட்டியா? மினியங் மேக்ஸ் ஒர்க்கையும் சேர்த்து பண்ணிடு, முடிச்சிட்டு தான் நீ எந்திரிக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான். ஏன்டா அமைதியா இருக்குன்னு இப்படி என்னைய டார்ச்சர் பண்றீங்களேடா, பாக்குறேன்டா எத்தனை நாளைக்கு தான் இப்படி பண்ணுவீங்கன்னு அப்படின்னு பாவம் கைவலியோட எழுத ஆரம்பிக்கிறான். அடுத்த சீன்லயே மின்யாங் வந்து அவளுடைய அக்கா கூட ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னுடைய அக்காவுக்கு ரொம்ப நேரமா போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா ரீச் பண்ணவே முடியல. அவங்க ஒர்க்ல தானே இருக்காங்க, ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்காங்க? ஏதோ அவங்களுக்கு பிரச்சனையா இல்ல சேஃப் தானே அவங்க அப்படின்னு அக்கறையா அக்காவை பத்தி கேட்க, உன்னுடைய அக்கா ஃபேக்டரியில இருந்து அப்பவே கிளம்பிட்டாங்களே, ஒருவேளை வேற எதுவும் பிஸியா கூட இருக்கலாம், நான் இங்க வந்தாங்கன்னா சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் வைக்க, ஐயோ எங்க போனாங்கன்னு தெரியலையே, போனை வேற எடுக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து கன்சல்டன்ட் வந்துடுறாங்க. மின்யாங், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கேட்க, அப்பாடா நல்ல வேலை மேக்ஸ் கிளாஸ்லேருந்து தப்பிச்சோம், கடவுளாக பார்த்து உங்களை அனுப்பியிருக்காங்க, டெய்லி இதே மாதிரி வந்து என்னை காப்பாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே துள்ளி குதிச்சுக்கிட்டு, ஆனால் சார் எனக்கு இப்போ கிளாஸ் இருக்குது, என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு ஆக்டிங் பண்ணேன். நான் அதை உன்னுடைய மேக்ஸ் டீச்சர்கிட்ட பேசிக்கிறேன், உனக்கு எந்த வரையும் வராது, நீ இப்போ வா அப்படின்னும் போது, இது போதுண்டா எனக்கு, வித் பெர்மிஷனோட கிளாஸ் கட் தான், வேற என்ன எனக்கு வேணும் அப்படின்னு ஹாப்பியாக போயிடுறாங்க. கிம்க்கு நேற்று நைட்டு கார் ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்ன சார் இது பேரு விம் கிம்னு, யார் அது, யார் ஆக்சிடென்ட் ஆகிட்டா, எப்போ எங்கே வச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி நடிக்க, ஓ உனக்கு உண்மையாகவே தெரியாதா, அதான் அந்த டிடெக்டிவ் கிம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஸ்கூலுக்கு கூட ஒரு கேஸ் விஷயமா வந்தாரு, என்னைய கூப்பிட்டு கூட அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாரு, அவரா? ஐயோ பாவம், எப்படி சார் இப்போ எப்படி இருக்காரு, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது உங்களுக்கு எப்படி தெரியும் சார் அப்படின்னு நக்கலா கேட்குறா. எனக்கு எப்படி தெரியுமா, அந்த சீனே என்ன வச்சுதாமா அப்படின்னு அவர் அப்படியே பிளாஷ்பேக் போவ. டிடெக்டிவ் கிம் வந்து காருக்குள்ள ரத்த வெள்ளத்தில் கிடக்க, கன்சல்டன்ட் தான் காருக்குள்ள இருந்து வெளியில எடுக்க, கார் வந்து நெருப்புல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும், அவருக்கும் கையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு. இது தெரிஞ்ச மின்யாங் வந்து, சார் நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் சார், அதுவும் எப்படி ஒரு கோஇன்சிடென்ட்டா பாத்தீங்களா, ஸ்கூலுக்கு வெளியில நடந்திருக்குது, கரெக்டா அந்த டைமுக்கு நீங்க அங்க போய் அவரை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னும் போது, என்ன இது கோயின்சிடென்ஸா, இதுக்கே எப்படி சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஐடியா எடுத்து காமிக்க, மின்னியங்க அப்படியே அரண்டு போயிட்டா, அதை அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கிறா. அப்படி என்னடா பார்த்தா அப்படின்றது அப்பதான் தெரியுது கன்சல்டன்ட்டும் ஒரு டிடெக்டிவ்னு. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம தங்கச்சி பண்ண எப்படி சாக்காகாம இருக்க முடியும். அங்கே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு லேடி மேலே மோதி அவங்களுக்கு கீழே விழுந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் போது ஹை குக்கியை பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த சீன் தான். இந்த குக்கி வச்சு தான் நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்குது, இதை நம்ம ஃபோட்டோ எடுத்து டிடெக்டிவ்க்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. பக்கத்துல இருந்து அந்த லேடி, என்னங்க பண்றீங்க, வேணும்னா சாப்பிட வேண்டியது தானே, இது என்ன உலக அதிசயமா, அதை போய் போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்க, நம்ம ஹீரோயின், இந்த குக்கி எங்க இருக்குது, எங்க இருந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி நான் ஸ்டாப்பா கேட்க, அது நான் ஒர்க் பண்ற இடத்துல கிடைக்கும் மேடம், உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, வாங்க வாங்க அந்த இடத்துக்கு போகலாம், நான் உங்க கூட உங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி கையோட கூப்பிட்டு போக, சூனியக்காரி கூடவே ஹீரோயினா நடந்து போறாங்க. ஒரு லிஃப்ட்ல ஏறி செகண்ட் ஃப்ளோர்ல இறங்கி நடந்து போக
அந்த இடமே குகை மாதிரி இருண்டு போய் இருக்குது. எங்க போறோம், யாரு கூட போறோம் எதுவும் தெரியாம நம்பி அந்த சூனியக்காரி பின்னாடியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு பாருங்க. அங்க போனதுமே இதோ இங்க இருக்கு, நீ பார்க்கணும்னு கேட்ட குக்கி இங்க இருக்குது அப்படின்னு கீழே குனிஞ்சு, சரி வேற எங்கேயாவது இருந்து எடுத்து கொடுப்பா அப்படின்னு நினைச்சா அந்த மென்டல் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டே சிரிச்சுட்டே இருக்குது. இவ பண்ண மென்டல் வேலை தெரியாம பின்னாடி இருந்து வந்து நம்ம ஹீரோயின் அதை ஆச்சரியமா பார்க்க, என்ன இது மஞ்சள் கலர்ல இருக்குது, அதுக்கு மேல கலர் கலரா போட்டு வச்ச மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், சரி சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாவே ஹை குக்கி என்னதுன்னு தெரியாத மாதிரி அதை சாப்பிட போக, ஒன்னும் தெரியாத பாவப்பட்ட நம்ம ஹீரோயின் நல்ல மனசோட, இல்ல அதை சாப்பிடாதீங்க, அது வேணாம், அது டேஞ்சர், நீங்க சாப்பிடாதீங்க, தூக்கி போடுங்க ஓரமா அப்படின்னு சொல்லி அவளை காப்பாற்ற நினைக்கிறாங்க. அவளும் நடிப்பை கொஞ்சம் கூட நிறுத்தாம, ஐயோ நல்ல வேலை நீ சொன்ன, நான் இதை சாப்பிட்டு இருந்தா என்ன இருக்கும், நல்ல வேலை நீ என்னை காப்பாத்திட்ட, உனக்கு ரொம்பவே நல்ல மனசு, அந்த குக்கியை தொட்ட என்னுடைய கைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது இல்லையா, ஸோ நான் பினாயில் போட்டு வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவார்டு கொடுக்குற அளவுக்கு நடிக்க, ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கீன்னு கேவலமா சிரிக்க, இங்க ரொம்பவே இருட்டா இருக்குல்ல, இரு நான் லைட் ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ண, நம்ம ஹீரோயின் அவளை ஏதோ ஒரு மாதிரி பார்க்க, சூனியக்காரி வேற ஒரு ரூம்குள்ள கொண்டு வந்த ட்ரே எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டான். ஸோ ஹீரோயினையும் சேர்த்து கூப்பிட்டு போறா. அங்க இருந்து அடுத்தது நம்ம மின்னி அங்க தான் காட்டுறாங்க. அவ தான் இவர் போலீஸ்னு தெரிஞ்சதுமே அப்படியே சிலையா உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, டப்புன்னு மாஸ்க் கழட்டி, என்ன நீங்க டிடெக்டிவா, அப்போ நீங்க கன்சல்டன்ட் கிடையாதா, இது எல்லாமே நீங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக பண்ற டிராமாவா, அது ஓகே இருந்துட்டு போகட்டும், ஆனா நீங்க ஏன் கிட்ட உண்மையா சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு சுத்தமா புரியலையே அப்படின்னு கேட்கும்போது, ஆனா எனக்கு நல்லாவே புரியுது நீ பண்ணிட்டு இருக்கிற வேலை என்ன, அந்த நீ உன்னுடைய அக்காவுக்கு சொல்லாம எப்படி பண்ணிட்டு இருக்கிறன்றது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணு, நான் உன்னை அதுல இருந்து சேவ் பண்றேன், நீ யாரோ சொல்லி இல்லைனா யாருக்கோ பயந்து தான் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் கண்டிப்பா உனக்கு உண்மையா இருப்பேன், நீ என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்ல, சார் நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் தான் ரொம்பவே ஷார்ப்பா எல்லா விஷயத்தையுமே முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்காரு இல்லையா, அந்த குக்கி எல்லாம் எங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு டைரக்டாவே கேட்டுருவாரு. அங்க இருந்து அடுத்தது நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க சூனியக்காரி இடத்துக்கு வந்திருப்பாங்க. எங்க வந்திருக்கோம், என்ன இடம்னு கூட தெரியலையே, ஆனா வினோதமா இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் தயங்கி உள்ள நடந்து போக, வாங்க இங்கதான் ஒர்க் பண்றேன், லாண்ட்ரி ஒர்க் தான், எவ்வளவு மிஷின் இருந்தாலும் இங்க வர அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வாஷ் பண்ணி காய போட்டு அதை அகைன் மடிச்சு வச்சு அயன் பண்ணி திரும்ப எல்லாத்துக்கும் அதை கரெக்டா டெலிவரி பண்றதுக்குள்ள ஐயோ அம்மான்ற மாதிரி கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்கூல் பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணா மட்டும் அதுல எதுவும் ஃபோன் மணி ஃபுட்டுன்னு ஏதாவது கிடைச்சிட்டே இருக்கும், சேலரி ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க, அதனால தான் இங்கேயே கடந்து உயிரை கொடுக்குறேன் அப்படின்னும் போது, ஏமா தாயே நான் உன்னுடைய வரலாறெல்லாம் கேட்கவா இங்கே வந்தேன், இங்கே இன்னும் நிறைய குக்கி இருக்குன்னு சொன்னியே அதை காமி அப்படின்னு கேட்டதும், ஆமா இரு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு மாஸ்க் இருக்கிறத பார்த்துருவாங்க. நம்ம தங்கச்சியோட இது மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கும்போது சூனியக்காரி ஒரு ட்ரே ஃபுல்லாக குக்கி எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. ஒரு குக்கியை பார்த்ததுக்கே நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ ஒரு ட்ரே ஃபுல்லாக குக்கி இருந்ததும் 112 டைப் பண்ணி டேரக்டாக டிடெக்டிவ்க்கே கால் பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த சைடு டிடெக்டிவை தான் காட்டுறாங்க. அந்த டிடெக்டிவ்ல கன்சல்டன்ட் வேஷம் போட்டிருக்கிற டிடெக்டிவை காட்டுறாங்க. அவர் ஹை குக்கியை பற்றி மின்னியங் கிட்ட பேசிட்டு இருக்க, மின்னியங்க்கு அந்த ஆன்டி கிட்ட இருந்து ஃபோன் வரவும் இதை வந்து இவர் பார்த்துட்டாரு. யாருமா இந்த ஆன்டி அப்படின்னு கேட்க, அது என்னுடைய ஃபேமிலி மெம்பர் தான் சார் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்க, ஹே மின்னியங் உடனே என்ன பார்க்க என்னுடைய பிளேஸ்க்கோ அப்படின்னு அவங்க சொல்ல, வரேன் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்றீங்க, எதுவும் பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை பிரச்சனை எல்லாம் இல்லை, உன்னுடைய அக்கா தான் அங்கே வந்திருக்காங்க, போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஃப்ரீனா வா, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தலை தெரிச்சு ஓட, அவ பின்னாடியே இவரும் ஓட அவளை பிடிக்க முடியல, அவ்வளோ வேகமாக ஓடி ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டா. இவரால் உள்ள போகவும் முடியாம அப்படியே விட்டுட்டும் போக முடியாம யோசிச்சுட்டே இருந்துட்டு, சரி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ள போய் பார்க்க, அங்கே ஒரு வாலிய கவுத்தி போட்டு மின்னியங் ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிருப்பா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. சூனியக்காரி ஃபோன் பண்ணி பேசினதை பார்த்து மாஸ்க் வேற இங்க இருக்கிறதையும் பார்த்துருப்பா இல்லையா, இது மின்னியங்கா இருக்குமோ அப்படின்னு பயப்பட, மின்னியங் நிஜமாவே இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற ஒரு குழப்பத்துல பயந்து கேட்க, ஆமா நீ ஏன் ஃபோன் ஆஃப் பண்ண, போலீஸ் கிட்டே சொல்லணும்னா சீக்கிரமா சொல்லு, அப்பதான் உன்னுடைய தங்கச்சியும் சேர்ந்து லாக்அப்குள்ள போக முடியும், நீ வேணா ஃபோன் கூட நான் வேணும்னா கால் பண்ணி தரேன், 112 தானே அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்க, ஹே வாய மூடு, முதல்ல என்னுடைய தங்கச்சிங்க வரட்டும், அவன் நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு முதல்ல ஒத்துக்கிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு இந்த குக்கியை பாரு, அதோடைய வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு, 3 மில்லியன், அதுக்கு எத்தனை ஜீரோ வரும்ன்றது உனக்கு தெரியுமா, அதாவது உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உன்னுடைய சேலரியை விட பல மடங்கு அதிகம், அப்புறம் எப்படி உன்னுடைய தங்கச்சி கிட்ட இந்த குக்கி இருக்கும் யோசிச்சியா, இங்க ஒர்க் பண்றா அதுதான் ஒரே காரணம், நான் உன்கிட்ட 2 கொஸ்டின் கேட்கிறேன், நீ அதுக்கு ஆன்சர் சொல்லு, ஃபர்ஸ்ட் உன்னுடைய பாசமலர் தங்கச்சி உன்கிட்ட ஸ்காலர்ஷிப் மணி கொடுத்துருப்பாளே, அது எங்க இருந்து வந்துச்சுன்னு மேடம் யோசித்தீங்களா, சும்மா காத்து வாக்கெல்லாம் வந்ததுன்னு நினைச்சிங்களா, எல்லாம் இங்க ஒர்க் பண்றதுனால தான் வந்தது, நீ அது புரியாம உன்னுடைய தங்கச்சி அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு என்கிட்டயே விவாதம் பண்ணிட்டு இருக்க. செகண்ட் கொஸ்டின், டிடெக்டிவ் கிம்க்கு கார் ஆக்சிடென்ட் ஏன் நடந்துச்சு, அவருக்கு கார் ஓட்ட தெரியாதா இல்ல அவரே வேணும்னே எதுலயாவது மோதிக்கிட்டாரா, ரெண்டும் கிடையாது, அவரும் உன்னே மாதிரி எங்க விஷயத்துல மோப்பம் பிடிச்சிட்டு இருந்ததுனால தான் அவருக்கு இப்போ இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேச, ஹீரோயின் அலர்ட் ஆக்கி இன்னும் கொஞ்சம் இங்க இருந்தா நம்மளுடைய நிலைமையும் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு ஓட, எப்படியாவது வெளியில போயிடணும்
மாட்டிக்கணும், உள்ள மாட்டிக்கிட்டா காலி தான் அப்படின்னு பதற்றத்தில் ஓடுறாங்க. சூனியக்காரியும் அதுக்குள்ள ஒரு பட்டன் அமைக்கி அங்க வழியில இருந்த சட்டரை க்ளோஸ் பண்ண ஹீரோயின் உள்ள வசமா மாட்டிக்கிறாங்க. இருந்தாலும் சட்டரை தள்ளி இழுத்து என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க. ஆனா அதை ஓப்பன் பண்ணவே முடியல. என்னம்மா நீ இன்னும் போலீஸ் கிட்ட சொல்லலையா? சீக்கிரமா சொல்லு. இப்போ சொன்னா உன்னுடைய லைஃபும் காலி தான். நீ இருந்தா தானே உன்னுடைய தங்கச்சியை பார்த்துக்க முடியும். இப்போ நீ என்னதான் பண்ணுவ அப்படின்னு கலாய்ச்சி அந்த ஃப்ளோரே அதிர்ற மாதிரி ரொம்ப கேவலமா சிரிச்சுட்டே நிக்க ஹீரோயின் அவகிட்ட அந்த குக்கியை கீழே போட்டு, நீ என்னை விட்டுரு, நான் போலீஸ் கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன், இங்க நடந்த எதுவுமே எனக்கு தெரியாது, நான் இங்க வரவே இல்லை, எதுவுமே பார்க்கல, நார்மல் குக்கின்ற பேர் கூட என்னுடைய வாயில இனிமேல் வராது, குக்கீஸே நான் வாங்க மாட்டேன், ஆனா நீ என்னுடைய தங்கச்சியை இந்த ஒர்க்ல இருந்து விட்டுரு, அவ பாவம் சின்ன பொண்ணு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அவளுக்கு கெஞ்ச சூனியக்காரி கூட கொஞ்சம் சத்த போட்டு சிரிச்சு, ஓ உன்னையும் தப்பிக்க விடணும், உன்னுடைய தங்கச்சியும் இந்த வேலையில இருந்து விடணுமா, நீ என்கிட்ட ரெக்யூஸ் பண்ற மாதிரி ஆரம்பிச்சு எங்கேயோ கண்டிஷன் போயிட்டு இருக்கே, நீ சொல்றதை செய்யதான் நான் இங்க இருக்கேனா அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. அடுத்தது அங்கிருந்து அடுத்த சீன்ல கிளாஸ் ரூம்ல டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. ஆனா குக்கி டீம் மெம்பர் மட்டும் அவனுடைய இஷ்டத்துக்கு போனை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்த சியோ, நீ எல்லாம் எதுக்குடா ஸ்கூலுக்கு வர, படிக்கணும்ன்ற எண்ணமும் கிடையாது, சரி கிளாஸுக்கு வந்தா சும்மாவது இருப்போன்றதாவது உனக்கு இருக்குதா, எல்லாருக்கும் என்கிட்ட கொடுத்து தள்ளுற, உன்னை என்னன்னு கேட்கவும் ஆள் இல்ல, எல்லாம் நேர கொடுமடா, என்னத்த சொல்ல அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அங்கிருந்து அடுத்த சீன்ல ஹீரோனை காட்டுறாங்க. அந்த குக்கியை பத்தி உனக்கு என்ன தெரியும், இதை சாப்பிட்டு பாரு, அப்போ உனக்கு புரியும், நீ நடக்கணும்னு நினைக்கிறது எதுனாலும் ஒரு கடி கடிச்சா நடக்கும், ஏன் உன்னுடைய தங்கச்சி மாதிரி ஃபேஸ்ல உள்ள மாஸ்க்கு கூட போகும், நீ எவ்வளவுதான் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணாலும் அந்த மணி கண்டிப்பா போதாது, உங்க தங்கச்சிக்கு கூட உங்க தயவுல இருந்த மாதிரி தான் இருக்கும், அதனாலதான் அவ இப்படி உனக்கே தெரியாம இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு பயங்கரமா கொளுத்தி போட ஒரு லெவலுக்கு மேல பொறுமையை இழந்து அவளுடைய கழுத்தை பிடிச்சு இறுக்கி செவுத்தோட வச்சு கழுத்தை நெரிக்க அந்த அளவுக்கு கோவம் ஏறிட்டு, என்னுடைய தங்கச்சியை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன தெரியும், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, இப்ப நீ ஓபன் பண்ணல நீ காலி ஆகிடுவ, ஓபன் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு செம கோவத்துல அப்படியே கெத்து காட்டிட்டு இருக்கும்போது மின்னி அங்க வந்து அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. வந்ததுமே அக்கா இருந்த நிலைமையை பார்த்து செம கோவமா, இப்ப நீ ஓபன் பண்ணல என்னுடைய கையால தான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்த, அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய அக்கா கையால சாக போற, அதுக்கு ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ கழுத்து வழியிலையும் அவளை கலாய்க்க ஹீரோயின் தங்கச்சியை பார்த்ததுமே அவகிட்ட மெதுவா நடந்து வந்து, மின்யாங் இங்க நடக்குது எதுவுமே எனக்கு புரியல, நீ அந்த குக்கி உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தது தானே சொன்ன, நான் கூட அவன்கிட்ட அந்த குக்கி எப்படி செய்யணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன், நீ சொல்லு மின்யாங், அந்த குக்கியில எதுவுமே இல்லைல்ல, அது நார்மல் குக்கி தானே அப்படின்னு மாத்தி கேட்க அவ வாயை கொஞ்சம் கூட திறக்கிற மாதிரி இல்ல மின்யாங் நீ எதுவும் பேச வேணாம், உன் கண்ணை பார்த்தாலே போதும், நீ உண்மையா சொல்வியா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிடும், இரு நான் போலீஸ்க்கு கால் பண்றேன், இரு நான் உடனே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அவ ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. ஹீரோயினுக்கே புரிஞ்சிடும் அந்த உண்மையை ஏத்துக்கவே முடியாம மின்யாங் இப்படி பண்ணிருக்காளே அப்படின்னு கோவத்திலையும், நான் பண்ணல, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு மின்யாங் அப்படின்னு சொல்ல திரும்ப அதே சொல்லி கத்துறாங்க. அந்த ஷட்டர் இவங்க கத்துனதுலேயே ஓப்பன் ஆகிடும் போல, அந்த அளவுக்கு அந்த இடம் பரபரப்பா இருக்கும். இதை பார்த்து சூனியக்காரி வேற சந்தோஷத்துல அவ காந்த குரலால சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. நீங்க பாரு, நீ எவ்வளவு செல்ஃபிஷா இருந்திருக்க தெரியுமா, நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற, முகத்துல இருந்த ஒரு குட்டி தழும்புக்காக தான் இதெல்லாம் பண்றியா, அந்த தழும்பு தான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டுட்டு அவங்க போட்டிருந்த ஜாக்கெட் ஷர்ட்னு கலட்ட கை கழுத்து பாடின்னு அவங்க உடம்பு ஃபுல்லுமே தழும்பு, எல்லாமே பெரிய பெரிய ஆழமான தழும்பு, அதை இந்த குக்கி சாப்பிட்டா கூட மறக்க முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ காயம். அதை பார்த்ததுமே தங்கச்சி பொண்ணு அவ்வளோதான் சுக்குநூறா உடஞ்சி போயிட்டா, கண்ணில் இருந்து தாரையா கண்ணீர் வரும் போல. ஸோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றா, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாம வடிய அதை பார்த்ததுமே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. நீ இதை பார்த்துருக்கியா மின்யாங், உன்னுடைய அக்கா உடம்புல இவ்வளோ பெரிய காயம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா மின்யாங், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான், எனக்கு நல்லது பண்றேன்னு அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த, அன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு முகத்துல அப்படி ஒரு காயம் வந்துச்சு, ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்தே அவ்வளோ டார்ச்சர் இருக்கும் டெய்லியும், நான் உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கேனா, நீ என்னை காப்பாத்துறேன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் நரகமா மாறிடுச்சு, இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனா மின்யாங், எதுவும் தெரியக்கூடாது, சின்ன பொண்ணு அம்மா வேற இல்லைன்னு உன்னை பொத்தி பார்த்துக்கிட்டேன், உனக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன், அதுக்கு பின்ன ஒவ்வொரு நொடியும் நான் எவ்வளோ ரணவேதனைப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா மின்யாங், நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் ராத்திரி பகல் தூங்காம ஒழுங்கா சாப்பிடாம நீ தான் என்னுடைய உலகம்னு உன்னை பார்த்து உனக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா நீ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ரொம்பவே நல்ல விஷயம் பண்ணிருக்க எனக்கு அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுது இதுவரை மனசுல இருந்த எல்லா கஷ்டத்தையும் ஒரே நொடியில போட்டு உடைக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் அதை பார்த்து மின்யாங் ஆல்ரெடி உடஞ்சு போயிட்டா, இப்ப அவங்க பேசினது அழுதது எல்லாத்தையுமே பார்த்து டோட்டலி ஜீரோ ஆகிட்டா. அப்போ ஹீரோயின் வேலை எவ்வளவு பொறுமையா பாசமா இவ மட்டும்தான் உலகம், இவளுக்காக தான் அவளுடைய வாழ்க்கைன்ற மாதிரி என்னெல்லாம் பண்ணாலோ அது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போக உலகமே
இருண்டு போன மாதிரி 2 பேரும் இடிஞ்சு போய் இருக்க இது எல்லாமே ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்த சூனியக்காரி திடீர்னு குட் நியூஸ் அப்படின்னு கரைய சாஃபா உன்னுடைய தங்கச்சியை விட்டுட ஒத்துட்டாங்க. ஆனா ஒண்ணு, அவளை இதுல இனி இன்வால்வ் பண்ண மாட்டோம். அவளுடைய அக்காவா இருக்கிற பாவத்துக்காக நீ தான் இந்த குக்கியை சாப்பிடணும். உன்னுடைய ஆசை என்னன்னு சொல்லு, அதை நினைச்சிட்டே இதை சாப்பிடு அப்படின்னு குண்டை தூக்கி போட மின்யாங் வேணாம் வேணாம் அப்படின்னு கத்தறிட்டு இருக்க. இதை மட்டும் சாப்பிட்றாதீங்க, இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது சாப்பிட்டா வேற என்ன ஆகும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நீ நினைச்சது நடக்கும், நீ இதுக்கு அடிக்ட் ஆயிடுவ. உன் பாசமலர் தங்கச்சி மின்யாங் இல்லாம இருக்க கூட நீ பழகிடுவ. ஆனா உன்னால ஹை குக்கி இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல எல்லாம் தெரிஞ்சும் ஃபர்ஸ்ட் மின்யாங்கோடைய ஃபேஸை கூட பார்க்காம நீ இனி இங்க இருக்கக்கூடாது, உனக்கும் இதுக்கும் இனி எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது, நீ வேற ஸ்கூல் போயிடணும், இல்ல வேற ஊருக்கு கூட டிரான்ஸ்ஃபர் ஆகிடணும், படிக்கிற வேலையை பார்க்கணும், நான் சொல்லி நீ எதுவுமே கேட்டது கிடையாது, இதையாவது கேளு அப்படின்னு சொல்ல அவ பாவம் எங்கி அல்றா. அடுத்தது நான் இதை சாப்பிட ரெடி தான், எனக்கு வாழணும்னு பெரிய ஆசைலாம் இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய காசு சம்பாதிக்கணும், அதை நான் என்னுடைய தங்கச்சிக்கு கொடுக்கணும், அவளுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு நொடி கூட நான் இந்த உலகத்துல இருக்க போறது கிடையாது, இனி என்னுடைய தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவளை எந்த ஒரு டார்ச்சரும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை கொடுங்க, அப்ப மட்டும்தான் நான் உங்க டீலுக்கு சரியானு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க, ஹே உனக்கு எத்தனை தடவை சொல்ல, நான் இங்க நீ சொல்ற வேலையை பார்க்கவா இருக்கிறேன், அவனுடைய இஷ்டத்துக்குலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஏமா தாயே நான் உன்கிட்ட பேசல, நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிசிடிவியை பார்க்க அங்கதான் மெயின் ஹெட் சாஃபா இருக்கா. அதனால அதை பார்த்து கையெடுத்து வேண்ட சூனியக்காரி போனுக்கு டீல் அக்செப்டட் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். இதை கேட்டதுமே ஜெட் ஸ்பீட்ல ஹீரோயின் ஹை குக்கியை பிரிச்சு சாப்பிட மின்யாங் ஒரு பக்கம் வேணாம் வேணாம் அப்படின்னு அலறிட்டு இருப்பா. அது எதுவுமே பார்க்காம ஹீரோயின் ஃபுல் பீஸையும் சாப்பிட்டு முழுங்கிடுவாங்க. 5 செகண்டுக்குள்ளேயே கண்ணு மல்டி கலரா மாற முதல்ல மெதுவா சிரிப்பு வருது. அப்படியே ரொம்பவே புதுசா உலகத்தை பாக்குறாங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அப்படியே கீழே விழுந்துடுறா. சிரிப்போட இருந்த ஹீரோயின் மெதுவா கண்ணு மூட செம விறுவிறுப்பா இந்த பார்ட்டையும் முடிக்கிறாங்க. நம்ம நினைச்சதை விட விறுவிறுப்பா போகுதுல்ல. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த சீரீஸ்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.